லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அம்மா, என்னம்மா திடீர்னு நேர்த்தி கடன்னு சொல்ற? திடீர்னு இல்லப்பா, ரொம்ப நாளா தள்ளி போயிட்டே இருந்துச்சு. இந்த நேர்த்தி கடனை முடிச்சா உன் கல்யாணம் நல்லபடியா முடியும்னு நினைச்சேன். அதான் உடனே கிளம்பிட்டோம். ஆமா, எந்த கோயிலுக்கு போறோம்? நம்ம இந்த ஊருக்கு வந்து வழக்கமா ஒரு விநாயகர் கோயிலுக்கு போவோம்ல, ஆமா, அந்த கோயில் தான். ஓ சரிம்மா. கார்த்திகா எதுக்கு பண்றாரு? சார், எப்படி இருக்கீங்க சார்? சாரா? ஆமா சார், நல்லா இருக்கீங்களா? ஓ, பக்கத்துல உங்க அம்மா இருக்காங்களா? ஆமா சார், கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். அது கோவிலுக்கு போயிட்டு இருக்கேன் சார். கோவிலுக்கு போகும்போது உங்க குரலை கேட்டதுல அந்த சாமியே பார்த்த மாதிரி இருக்கு சார். கோயிலுக்கு போகும்போது பக்தியோடு போகணும்னு சொல்லுவாங்க. சார், இதுவும் ஒரு விதமான பக்தி தான் சார். கார்த்திக், கோயில் வரப்போகுதுப்பா, அப்புறம் பேசிக்கலாம். ஓகே சார், நான் அப்புறமா கால் பண்றேன். பாய் சார். சரிங்க, பாய். ஏங்க, கோயில் எல்லாம் ரெடி தானே? எல்லாம் ரெடியா இருக்குமா? யாரு போன்ல? கார்த்திக் சார் தானே? என்னக்கா பயங்கர ரொமான்ஸ் போல இருக்க. கார்த்திக், வா, ஒரு அர்ச்சனை தட்டு வாங்கிட்டு போயிடலாம். வா, ஒரு அர்ச்சனை தட்டு கொடுங்க. இது தரமா? கார்த்திக், இந்த கோயில்ல மொபைல் அலோடு இல்லப்பா. மொபைல் அவங்க கிட்ட கொடுத்துட்டு வந்துரு. இந்தாங்கம்மா. கொடுங்க. எவ்வளோ? 100 ரூபாமா? சரி. வாங்க. கார்த்திக், ஒரு நிமிஷம் நில்லுப்பா. சாமி, எல்லாம் ரெடியா இருக்குங்களா? எல்லாம் ரெடியா இருக்குமா? ரொம்ப சந்தோஷம். நீ போய் வேட்டி சட்டை போட்டுட்டு வாப்பா. வேட்டி சட்டையா? நான் அதெல்லாம் எடுத்துட்டு வரலையேம்மா. கோகிலா, நான் வாங்கி வச்சிட்டேன், இங்கதான் இருக்கு பாரு. இங்க இருக்கா? இந்தாப்பா, போய் மாத்திட்டு வா. என்னம்மா புதுசு மாதிரி இருக்கு? ஆமாண்டா, புதுசுதான். சாமி, எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பட்டு சட்டை வேஷ்டிலாம் இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி கேட்டுட்டு இருக்காதுடா. சொல்றோம்ல, போய் போட்டு வா, நேரமாச்சுப்பா. சீக்கிரம் வா. நம்ம பையன் அழகா இருக்கான்ல? என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. எங்க அந்த மாலை எடுத்துட்டு வாங்க. இந்தாடா. மொபைல் அவங்க கிட்ட கொடுத்துட்டு வந்துரு. பட்டு சட்டை வேஷ்டிலாம் இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி கேட்டுட்டு இருக்காதுடா. சொல்றோம்ல, போய் போட்டு வா, நேரமாச்சுப்பா. நிலுங்கப்பா. மா, இதான் நேர்த்தி கடனா? டேய், முதல்ல மாலையை போட்டுக்கோ. சொல்றேன்டா. இல்லப்பா,
முதல்ல என்ன நேர்த்தி கடன்னு சொல்லுங்க, அப்புறமா நான் மாலையை போட்டுக்கிறேன். கார்த்திக், இது நேர்த்தி கடன் இல்ல, பெத்தவங்களோட கடன். பெத்தவங்க பையனுக்கு செய்ய வேண்டியதுப்பா. இன்னும் 2 மணி நேரத்துல உனக்கு கல்யாணம். எனக்கு கல்யாணமா? என்னம்மா சொல்றீங்க? புரியலையா? இந்த கோயில்ல வச்சு இன்னும் 2 மணி நேரத்துல உனக்கு கல்யாணம். மாலையை போட்டுட்டு சந்தோஷமா போய் மணவரையில உட்காரு. என்னம்மா 2 பேரும் விளையாடுறீங்களா? என்னோட சம்பந்தம் இல்லாம இவ்வளவு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கீங்க. நான் தான் உங்க 2 பேருக்கும் தெளிவா சொன்னேன்ல. இங்க பாருங்கம்மா, நான் இப்பவும் சொல்றேன், நான் கல்யாணம்னு ஒண்ணு பண்ணிக்கிட்டா அந்த யமுனாவை மட்டும் தான் கல்யாணம் பண்ணிப்பேன். டேய் நிறுத்துடா. யமுனாவா? யமுனா குடும்பம் ஆடாது. நீ சொன்னியேன்னு சக்தி கிட்ட சம்மதமும் சொன்ன. ஆனா அப்புறம் என்னாச்சு? இன்னும் அவங்க குடும்ப மானம் சீரழிஞ்சதுதான் மிச்சம். அப்பா, என்ன அப்பா? எங்களுக்கு எல்லாமே தெரியும். யமுனாவோட குடும்பம் போலீஸ் ஸ்டேஷனுக்கே போயிட்டு வந்துருச்சு. அவங்க அம்மாவை ரிலீஸ் பண்ண சொல்லி அந்த 3 பொண்ணுங்களும் ஸ்டேஷன் முன்னாடி உட்கார்ந்து போராடினாங்க. அது டிவில லைவா வந்திருக்கு. கர்மம் கர்மம், அது குடும்பம் மாடாது. ஏங்க உங்க போனை ஒரு நிமிஷம் கொடுங்களேன். பாரு, பாத்தியா உன் யமுனாவோட குடும்ப லட்சணத்தை? குடும்ப மானம் சந்தி சிரிக்குது. இதுல கோர்ட்டுக்கு வேற போயிருக்கா அந்த மீனாட்சி. நம்ம குடும்பத்துல யாராச்சும் கோர்ட் வாசலையாவது மிதிச்சிருக்காங்களா? சொல்லு. அங்க என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு எதுவுமே தெரியாதுமா. அது தப்பான கேஸ்னு கோர்ட்டே மீனாட்சி அம்மா ரிலீஸ் பண்ணிருக்கு. இதெல்லாம் போய் சீரியஸா எடுத்துக்கிறீங்க? ஓ, இத சீரியஸா எடுத்துக்காம எதை சீரியஸா எடுத்துக்குவாங்க? நாளைக்கே நம்ம குடும்பத்துக்கு எதிரா அந்த யமுனா ரோட்ல உட்கார்ந்து தர்ணா பண்ண மாட்டான்னு என்ன நிச்சயம்? சொல்லு பாக்கலாம். மா, உங்க கற்பனைக்கு கொஞ்சம் கூட அளவே இல்லையாமா? எதோடமா முடிச்சு போடுறீங்க? டேய், எனக்கு அந்த குடும்பமும் பிடிக்கல, அந்த யமுனாவையும் பிடிக்கல. அவங்க சங்காத்தமே நமக்கு வேணாண்டா. தயவு செஞ்சு நான் சொல்ற பொண்ணு கழுத்துல நீ தாலியை கட்டுடா. உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். கார்த்திக், அம்மாவுக்கு தெரியாதா உனக்கு எந்த பொண்ணு சரியா இருக்கும்னு? சொன்னா கேளுடா, அம்மா சொல்றேன்ல, ப்ளீஸ். கார்த்திக், முதல்ல மாலையை போட்டுக்கப்பா. மணமேடையில உட்காரு. பொண்ணு வீட்டுக்காரங்க வர நேரமாச்சுப்பா. மாலையை போட்டுக்கோ. இல்ல, என்னாலலாம் இந்த கட்டாய கல்யாணத்துக்கு ஒத்துக்க முடியாது. நான் கல்யாணம் ஒண்ணு பண்ணா அந்த யமுனாவை மட்டும் தான் பண்ணுவேன். எனக்கு இந்த கல்யாணம்லாம் வேணாம். ஓ, அவ்வளவு முடிவா இருக்கியா? உன் அம்மாவும் அப்பாவும் உன்கிட்ட கெஞ்சிட்டு இருக்கோ, அது உனக்கு பெருசா தெரியலையா? மா, எனக்கு பிடிச்ச பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுல என்னமா தப்பு? ஆனா அந்த பொண்ணு எனக்கு பிடிக்கலையேப்பா. எனக்கு பிடிக்கலையாடா அவள. இங்க பாருங்க, நீங்க 2 பேரும் யமுனாவையும் அவங்க குடும்பத்தையும் சரியாவே புரிஞ்சுக்கவே இல்ல. நீங்க புரிஞ்சிருந்தா இப்படி எல்லாம் பண்ணவும் மாட்டீங்க, எதுவும் செய்யவும் மாட்டீங்க. ஒரு பொண்ணை பார்த்து பிடிச்ச உடனே இந்த அம்மா அப்பா உனக்கு பிடிக்காதவங்களாயிட்டோம்ல? நான் எப்பமா அப்படிலாம் சொன்னேன்? அப்போ மாலையை போட்டுக்கிட்டு போய் மணவரையில உட்காரு. அது மட்டும் முடியாதுமா. ஏன்டா இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? அம்மா தான் இவ்வளவு தூரம் சொல்றாள்ல. ஏன்டா நீ தான் உலகம்னு நினைச்சிட்டு இருக்கா? அவ மனசு உனக்கு புரியலையா கார்த்தி? கடைசியா கேக்குறேன் கார்த்திக், இந்த கல்யாணத்துக்கு நீ ஒத்துக்க முடியுமா முடியாதா? இங்க பாருங்கம்மா, நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் சரி, என்னால முடியாது. எனக்கு கல்யாணம் ஒண்ணு நடந்தா அது யமுனா கூட மட்டும்தான். அப்போ ஏன் முடிவையும் கேளு. இங்கேயே இப்பவே உன் கண்ணு முன்னாடியே நான் சாக போறேன். என் பொணத்தை தாண்டி போய் நீ எவ கழுத்துல வேணாலும் தாலி கட்டிக்கோ. ஐயோ அம்மா, அப்பா, ஏன் கோகில இப்படிலாம் பேசுற? நான் தோத்து போயிட்டேங்க. உங்க பையனை நான் சரியா வளர்க்கல, என்ன மன்னிச்சிடுங்க. அம்மா, ரொம்ப சந்தோஷம் கார்த்திக், ரொம்ப சந்தோஷம். உன்னை ஆசையா வளர்த்ததுக்கு நல்ல மரியாதை செஞ்சிட்டப்பா. நீ ஒத்துக்க வேணாம், இந்த கல்யாணத்தை நீ பண்ணிக்கவும் வேணாம். நீ எதுக்கு ஒத்துக்கணும்? நீதான் பெரிய மனுஷன் ஆயிட்டியே. இனிமே இந்த அப்பா அம்மா எல்லாம் உனக்கு எதுக்குப்பா? உன் இஷ்டப்படி நீ கல்யாணம் பண்ணிக்கோ, போ. நீ போறதுக்கு முன்னாடி உங்க அம்மா சாகிறத பாத்துட்டு போ. அம்மா, ஐயோ அம்மா, அம்மா சொல்றத கேளுங்கம்மா. அம்மா, கோகிலா வேடா. அம்மா வேண்டாம்மா, சொன்னா கேளுங்கம்மா. என்ன பண்ற நீ? கோகிலா அப்பா வேண்டாம், சொல்லுங்கப்பா. ஐயோ அம்மா, ஏய்
என்னடா பாத்துக்கிட்டு இருக்க? உனக்கு உங்க அம்மா செத்தாலும் அந்த யமுனா தான் உனக்கு வேணுமா? ஏன்டா உனக்கு இவ்வளவு பிடிவாதம்? அம்மா ஏமா இப்படி பண்ற? அப்ப கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லு. ப்ளீஸ்மா, வேண்டாமா. அம்மா யமுனா நல்ல பொண்ணுமா. அம்மா டேய் கோகிலா, கோகிலா, டேய் சொல்றா உங்க அம்மா கிட்ட. இங்க பாரு கோகிலா, வேண்டாம். சரிம்மா, நான் சம்மதிக்கிறேன். நீங்க சொல்ற பொண்ண நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்ப மாலையை போட்டுக்கோ. அந்த செண்டை வாங்கிக்க. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? வணக்கம்மா. பொண்ணு எங்க? பின்னாடி வந்துட்டு இருக்காங்கம்மா. சரி வாங்க வாங்க. சரிங்கம்மா. வாங்க உட்காருங்க. வாங்க வாங்க உட்காருங்க. வாங்க வாங்க உட்காருங்க. உட்காருங்க. வாங்க. கொடுங்க. இந்தாம்மா. என்னங்க வாங்க. குடுமா. இந்தாம்மா இத வாங்கிக்க. ஏய், இப்ப எதுக்கு எனக்கு மருதாணி? கார்த்திக் சார் பேசும்போது உன் முகம் எவ்வளவு செவப்பாச்சுன்னு எங்களுக்கு தான் தெரியும். அதுக்கு இப்ப மருதாணிய வச்சு அது செவக்கும் போது நாங்க கம்பேர் பண்ணி பார்க்க போறோம். உன் முகம் செவப்பா இல்ல இந்த மருதாணி செவப்பான்னு. அம்மா எங்க போனாங்கன்னு தெரியல. அம்மா, அம்மா, அம்மா கொஞ்சம் வாயே, இங்க பாரு. அம்மா மெஸ்ல பிஸி. நீ எவ்வளவு கூப்பிட்டாலும் காதுல விழாது. எங்க கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. அக்கா குடு, நான் மருதாணி போட்டு விடுறேன். ஏய், இப்ப எதுக்கு நீ காணி எழுதுற? ஓ, கார்த்திக்னு எழுத போறியா? சேச்சே, காதல்னு எழுத போறேன். உதச்சன பாரு. இப்ப எதுக்கு இந்த வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்க? கொடுக்க அமைதியா. என்னடி வா? एकदन्ताय नमो नमः वक्रतुण्डाय नमो नमः स्वाहा एकदन्ताय स्वाहा गजकर्णकाय स्वाहा. எங்க என்ன கோகிலா? நம்ம பையன் அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்ட வரைக்கும் ஒரு இன்ச்சு கூட நகராதீங்க. நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க. எல்லார் முன்னாடியும் இந்த கல்யாணம் சிறப்பா நடக்கணும். கோகிலா, நீ வந்தவங்கள பாரு, நான் நம்ம பையனை பாத்துக்கிறேன். வாங்க வாங்க. சாப்பிட்டுட்டு தான் போகணும். எல்லாருக்கும் தான் சொல்றேன். மாப்பிள்ள பிள்ளையாரண்ட போய் கும்பிட்டு வந்துடலாம். வாங்க. வாப்பா போலாம். விநாயக பெருமானை நல்லா வேண்டிக்குங்க. வாங்க போலாம். கார்த்திக் வா போலாம். வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம் உங்க போன் தர முடியுமா? அர்ஜென்ட்டா ஒரு கால் பண்ணணும். என்னங்க சார்? பரவாயில்ல சார், நீங்களே வச்சுக்கோங்க. கார்த்திக், கார்த்திக், என்னம்மா? இப்ப 2 பேர் வந்து உங்ககிட்ட பேசிட்டு இருந்தாங்களே, யாரு? தெரியலம்மா, அவங்க கோவிலுக்கு வந்தவங்க. சரி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல, ஐயர் சாமி கும்பிட கூட்டிட்டு வந்தாரு. ஐயோ, நான் என்ன இவர்கிட்ட சொன்னா இவர் பாட்டுக்கு போன் பேசிட்டு இருக்காரு. ச்சே.
ஹலோ, எது? ஏங்க வைங்க போன, உங்களுக்கு வேற வேலையே இல்லை. ஐயா, என்னப்பா? உங்க போனை கொஞ்சம் தர முடியுமா? போனா ஒரு கால் பண்ணணும். பேஷா பேசிக்குங்கோ. சார்ஜ் கொஞ்சம் கம்மியா இருக்கு, சட்டுன்னு பேசி வச்சிருங்கோ, இல்லைன்னா ஆஃப் சரிங்க ஐயா. ஆயிடும். பேசுங்க. யமுனா, சீக்கிரம் போன் எடு. வாய்ஸ் நோட்டு போடலாம். யமுனா, யமுனா, நான் கார்த்திக் பேசுறேன். ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண எனக்கு டைம் இல்ல. யமுனா, இன்னும் 1 மணி நேரத்துல எனக்கு கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. நான் எங்க அம்மா கிட்ட சூழ்நிலை கைதியா மாட்டிக்கிட்டு இருக்கேன். அதனால எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல யமுனா. இது உடனே எப்படியாவது சக்தி கிட்ட சொல்லு ப்ளீஸ். நான் வைக்கிறேன். என்னங்கய்யா, ரொம்ப தேங்க்ஸுங்க. சாமி, ஒரு அர்ஜென்டான போனு, பணம் வச்சுக்காதீங்க. நம்ம ஆரம்பிக்கலாமா? பரவாயில்ல, வாங்க போலாம். வா கார்த்தி, வாப்பா. யமுனா அக்கா ஃபோன் தான் அடிச்சிருக்கு. 2 மிஸ்ட் கால், 1 மெசேஜா? புது நம்பரா இருக்கு. யமுனா, நான் கார்த்திக் பேசுறேன். ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண எனக்கு டைம் இல்ல. இன்னும் 1 மணி நேரத்துல எனக்கு கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. நான் எங்க அம்மா கிட்ட சூழ்நிலை கைதியா மாட்டிக்கிட்டு இருக்கேன். அதனால எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல யமுனா. இது உடனே எப்படியாவது சக்தி கிட்ட சொல்லு ப்ளீஸ். நான் வைக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு யமுனா அக்கா இப்பதான் சந்தோஷமா இருக்கா. இப்போ போய் கார்த்திக் சாருக்கு கல்யாணங்கிற விஷயத்த சொன்னா அவ இதை எப்படி ஏத்துப்பான்னு தெரியலையே. உடனே இதை சக்தி அக்கா கிட்ட சொல்லணும். சக்திகா, சக்தி அக்கா. என்னடி? சக்தி அக்கா எங்க? அவ வெளியில போறேன்னு சொன்னா. சரி. ஏய், சக்தி அக்கா. ஐஸ் குட்டி, வெளியில கிளம்புற பிள்ளைய அப்படி எல்லாம் கூப்பிடக்கூடாது. என்னாச்சு உனக்கு? சாந்தா அக்கா, இத எப்படி சொல்றதுன்னு தெரியல. நம்ம கார்த்திக் சார் இருக்காருல்ல, அவருக்கு ஏதோ கட்டாய கல்யாணம் பண்றாங்களாம். என்ன ஐசு சொல்ற? ஆமாக்கா, அவரே யமுனா அக்காக்கு போன்ல மெசேஜ் அனுப்பியிருக்காரு. இதுதான் சக்தி அக்கா கிட்ட சொல்லணும்னு போனேன். அதுக்குள்ள அவ கிளம்பி போயிட்டா. கார்த்திக் சாரோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இதுல முதல்ல இருந்தே விருப்பம் கிடையாது. அவங்க தான் கட்டாயப்படுத்தி அவரை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிருக்கணும். இந்த விஷயம் யமுனாவுக்கு தெரியுமா? தெரியாதுக்கா, நான் இன்னும் எதுவும் சொல்லல. சொல்லாத, அவ தாங்கிக்கவே மாட்டா. யமுனா அக்கா கிட்ட எதுவும் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காதீங்க. எப்படியாவது நான் சக்தி அக்காவை கூட்டிக்கிட்டு கல்யாணம் நடக்கிற இடத்துக்கு போயிடுவேன். யமுனா அக்கா ஒரு போனை என்கிட்டயே இருக்கட்டும். நீங்களும் எதுவும் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி காட்டிக்காதீங்கக்கா. கல்யாணம் எங்கன்னு தெரியுமா? தெரியலக்கா, ஆனா எப்படியாவது கண்டுபிடிக்கணும். முதல்ல சக்திக்கு போன் போட்டு வீட்டுக்கு வர சொல்லு. ஏய் துர்கா, சக்தியோட போன் அடிக்குது, எட்ரி. ஏய், போனை மறந்து வச்சுட்டு போயிட்டா போல இருக்கு. எப்படியாவது அவளை பார்த்து விஷயத்த சொல்லிரு. சரிக்கா. 2 பேரும் சேர்ந்து அவளுக்கு ஏதாவது பண்ணுங்கடி. சரிக்கா, அம்மா கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். சரி, சொல்லல. நீ போ முதல்ல.
அண்ணா எங்க அக்கா முன்னாடி வண்டியில போறா, உடனே அவங்கள பிடிக்கணும். கொஞ்சம் சீக்கிரம் போங்கண்ணா. இதோ போறோமா. அண்ணா கொஞ்சம் வேகமா போங்களேன், சீக்கிரம் போங்கண்ணா. அண்ணா அண்ணா அதோ அந்த வண்டி தான், கொஞ்சம் சீக்கிரம் போங்கண்ணா, போய் பிடிங்கண்ணா. போறோமா. அதோ அந்த வண்டி தான். சக்திகா, சக்தி அக்கா நில்லு. சக்திகா, சக்தி அக்கா, அக்கா. அண்ணா அண்ணா கொஞ்சம் வேகமா போங்கண்ணா. சக்தி அக்கா, சக்தி அக்கா நில்லுக்கா, அக்கா. என்னண்ணா? சாரிம்மா. புடிங்க. தேங்க்ஸ்மா. சக்தி அக்கா. சக்தி அக்கா. அண்ணா அண்ணா பின்னாடி பாருங்க, பின்னாடி பாருங்க. டேய் என்னடா கத்திட்டு இருக்க? ஓடிட்டு இருக்கேன். சக்தி அக்கா. டேய் துர்கா. அம்மா துர்கா. என்னாச்சு துர்கா, ஏன் இப்படி ஓடிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை. நீயும் என்ன ரவுடின்னு நினச்சிட்டு இருக்கல? ஏ துர்கா, நான் உங்கள் வீட்டுக்கு எத்தனை வாட்டி வந்திருக்கேன், ஒரு தடவையாச்சும் உங்கள் யார்ட்டையா தப்பாக நடந்திருக்கேண்ணா? உன்னையும் என் தங்கச்சி சரணியா மாதிரி தான் பார்க்குறேன். சக்திக்கு தான் என் மேலே கோவம்னா உனக்கு என் மேலே கோவமா? சரி, நீ என் மேலே கோவமாகவே இருந்துக்கோ. இப்போ என்ன பிரச்சனை அதை முதல்ல சொல்லு. கார்த்திக் சாருக்கு கட்டாய கல்யாணம் பண்றாங்களா? ஆமா. இதை நடக்க விடவே கூடாது நம்ம. ஏ துர்கா, வண்டியில ஏறு. டேய் ஏறுடா. முதல்ல சக்தி அக்கா கிட்ட விஷயத்தை சொல்லணும், கொஞ்சம் சீக்கிரம் போறீங்களா? மூணு பக்கம் பிரியுது. சக்தி எந்த பக்கம் போயிருப்பான்னு தெரியலையே. இப்போ என்ன பண்றது? சரி, கார்த்திக் சார் அம்சார்ல மெசேஜ், அது உன்கிட்ட இருக்கா? இருக்கு. காமி. யமுனா, நான் கார்த்திக் பேசுறேன். ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண எனக்கு டைம் இல்ல. யமுனா, இன்னும் ஒரு மணி நேரத்துல எனக்கு கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. நான் எங்க அம்மா கிட்ட சூழ்நிலை கைதியா மாட்டிக்கிட்டு இருக்கேன். அதனால எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல யமுனா. இது உடனே எப்படியாவது சக்தி கிட்ட சொல்லு ப்ளீஸ். கார்த்திக் சார் பேசுறதுக்கு பின்னாடி ஏதோ சாமி பாட்டு கேக்குதுல? ஆமாண்ணே. இன்னொரு போடுமா? யமுனா, நான் கார்த்திக் பேசுறேன். ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண எனக்கு டைம் இல்ல. யமுனா, இன்னும் ஒரு மணி நேரத்துல எனக்கு கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அண்ணா, இது நம்மளுக்கு தெரிஞ்ச கோயில் தானே? டேய் எப்பரா சொல்ற? டேய், கோயிலை பத்தி எனக்கு தெரியாதா? எந்த கோயில்ல எத்தனை மணிக்கு எந்த பாட்டு போடுவாங்கன்னு எனக்கு அத்துப்பிடி. இந்த விஷயம் நீ சொன்னா கரெக்டா தான் இருக்கும். டேய், அவன் சொன்னா சரியா தான் இருக்கும். ஏ துர்கா, நீ வீட்டுக்கு போ, நாங்க கோயிலுக்கு போய் பாக்குறோம். சரியா? ஆனா சக்தி அக்கா கிட்ட இத பத்தி சொல்லி ஆகணுமே. சரி, நீ அவளை பார்த்து சொல்லு, நாங்க அதுக்குள்ள கோயிலுக்கு போறோம். நீ சக்தியை கூட்டி நேராங்க வந்து. சாரி, நான் உங்களை ஹர்ட் பண்ற மாதிரி பேசினதுக்கு. ஏய், இதுக்கெல்லாம் இப்ப நேரமே இல்ல, நீ போ. அப்புறம் சக்தி கிட்ட நம்ம பேசினது எதுவும் சொல்லாத. தேவையில்லாம டென்ஷன் ஆயிடுவா. அப்புறம் சொல்லிக்கலாம். இப்ப நம்ம ஒரே குறிக்கோள் கார்த்திக் சாரோட கல்யாணத்தை நிப்பாட்டுறது தான். ஓகே, சரி ஒரு ஆட்டோ பிடிச்சு பத்திரமா போ. சூப்பர் ராகினி. ஆட்டோ அண்ணா. என்ன சிலுக்குட்டி
நீ மட்டும் தனியா வர? தனியானா? ஐஸ் குட்டிய பார்க்கல? துர்காவா? அவளை எதுக்கு பார்க்கணும்? நீங்க சொல்றது எனக்கு புரியலக்கா. அந்த வாத்தியார் கார்த்திக் இருக்காருல்ல, அவருக்கு இன்னைக்கு ஏதோ ஒரு கோயில்ல கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களாம். அத உன்கிட்ட சொல்றதுக்காக தான் ஐஸ் குட்டி உன்னை தேடி வந்துச்சு. பார்க்கலையா? என்னக்கா சொல்றீங்க? இதெல்லாம் உங்க அம்மாவுக்கும் தெரியாது, யமுனாவுக்கும் தெரியாது. இருங்க, முதல்ல நான் போய் போன் எடுத்துட்டு வரேன். எம்மாடி, நம்ம ஐஸ் குட்டிக்கு போன் போட்டு பேச முதல்ல. இவா சக்திகா, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? அக்கா அக்கான்னு கூப்பிடுற, நீ பாட்டுக்கு காதுல வாங்காம போயிட்ட. என் காதுல விழல துர்கா. அது இருக்கட்டும், எந்த கோயில்ல கல்யாணம்? அது ஏதோ சித்தி புத்தி விநாயகர் கோயிலாம். அப்ப அந்த கோயிலை கண்டுபிடிச்சிட்டியா? ஐயோ, அதெல்லாம் கண்டுபிடிச்சிக்கலாம்க்கா. முதல்ல கோயிலுக்கு போவோம். அக்கா, யார்கிட்டயும் இந்த விஷயத்த சொல்லிடாதீங்க. முக்கியமா யமுனா அக்காக்கு தெரியக்கூடாது. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கார்த்திக் சார் பேசினார்னு அவ்வளவு சந்தோஷமா இருந்தா. கார்த்திக் சார் பேரை வேற கையில எழுதி வச்சிருக்கா. அந்த மருதாணி காயறதுக்குள்ள கார்த்திக் சாருக்கு வேற ஒரு பொண்ணோட கல்யாணம்னா எனக்கே ஷாக்கா தான் இருக்கு. அக்கா இது எப்படி தாங்கிக்குவா? இல்லம்மா, நான் அவகிட்ட சொல்ல மாட்டேன். சொல்லக்கூடிய தைரியமும் எனக்கு இல்ல. சாந்தாக்கா, இது யமுனாக்கோட போன். சரி வா வாக்கா. என்னாச்சுக்கா? தெரியலடி, ஆஃப் ஆயிடுச்சு. அக்கா, இப்போன்னு பார்த்து இந்த வண்டி சதி பண்ணுது. எப்படியாச்சும் போயிடலாம் இரு. ஐயோ, இப்போ என்னக்கா பண்றது? மாங்கல்யத்தை எடுத்துட்டு போய் ஆசீர்வாதம் உங்களுக்கு. அக்ஷதை எல்லாத்தையும் கொடுங்கோ. போமா. போக்கா போக்கா போ. அண்ணே, எப்படி யாராவது பிரச்சனை பண்ணுவாங்கன்னு பக்காவான பிளான் போட்டிருக்கானே கார்த்தியோட அப்பா. ஏற்கனவே என்னால் ஒரு வாட்டி தப்பாயிடுச்சு. இந்த வாட்டி எதுவும் தப்பாயிடக்கூடாதுடா. உள்ள நடக்க போகிற கல்யாணத்தை நம்ம நிப்பாட்ட போகிறோம். இந்த வாட்டி மிஸ்ஸே ஆகக்கூடாது.
கெட்டி மேளம்